ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? புது வீட்டில் இல்லை, பழைய வீட்டில் இல்லை, திருச்சியில் இல்லை, ஆனால் சென்னையில் இருக்கோம். சென்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண, மேரேஜ் ரிசப்ஷன் அட்டன் பண்ண வந்திருக்கோம். யார் ஃபங்க்ஷன், எப்போ அட்டன் பண்ண போகிறோம், அங்கே யாரெல்லாம் மீட் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்னலாம் ஃபன் பண்ணோம், என்னென்னலாம் தின்னோம் அப்படின்றத இன்றைக்கான வீடியோ, ஒரு ட்ராவல் வீடியோ. அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி வந்து யார் வீடு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க, லைக் இல்லை யாரோட ஃபங்க்ஷன் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். நீங்க எல்லாம் கரெக்டாக கமெண்ட்ல கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏன் அவங்க வீட்டுக்கு தான் போகிறோம், அவங்க ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம். வளரிட்டு சாப்பிட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. குட் மார்னிங். இன்னைக்கு வந்து திருச்சியிலேருந்து சென்னை கிளம்பிட்டோம். அவசரமாக கிளம்புறோம். நம்ம முன்னாடி பக்கத்துலேயே இருப்போம், எந்திரிச்சு பொறுமையாக போகலாம். இன்றைக்கி 6:55 ட்ரெயின்னா நம்ம 6 o'clock கிளம்புனா தான் 6:20 6:25 போக முடியும். வண்டி புக் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரோமா நான் எந்திரிக்காதுன்னு நினச்சா அது சூப்பராக க்யூட் கேர்லாக எந்திரிச்சு கிளம்பி வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி அழகாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. குழந்தை பாப்பா நேற்று நைட்டு ட்ரெஸ் எடுத்து வைக்க 1:30 மணி ஆயிடுச்சுங்க, அதான் இவ்வளோ லேட்டு. சரசு கிளம்பிட்டியா? வண்டி வந்துருச்சு, வா போகலாம். புக் பண்ணிட்டோம், வண்டியும் கரெக்ட் டைமுக்கு வந்தாச்சு. இப்போ ஜங்ஷன் போயிட்டுருக்கோம். காலையில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் வந்து டிசம்பர் மாதத்துல தான் இந்த மாதிரி பனியாக இருக்கும். அப்படி சொல்லப்பா, டிசம்பர் மாதம் ஜென்ரலாக பனியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியே வந்துருச்சு. இருந்தாலும் அந்த கிளைமேட் இன்னும் ரீட்டைன் ஆகுது, அவ்வளோ குளிருது. இதே சம்மர்னா கொஞ்சம் சீக்கிரம் விழிஞ்சிரும். ஜங்ஷனில் ரீச் ஆகிட்டாங்க. நாங்கள் எப்போயுமே சென்னை போகிறதுனா மார்னிங் ட்ரெயின் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். பல்லவன் எக்ஸ்பிரஸ் புக் பண்ணிட்டேன். நாங்கள் 6:10 போனோம், 6:50 ட்ரெயின். அவசரமாக ஏன் நடந்து போகணும்னு சொல்லிட்டு பேட்டரி கார் புக் பண்ணிட்டோம். ரோமா செம்ம ஹாப்பியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க உட்காந்துட்டு. அப்புறம் நேராக இறங்கினோன்னே ரோமா அவங்க அம்மாட்ட பேசிட்டு எப்போ போகிறோம், யார் வீட்டுக்கு போகிறோன்னு ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி க்யூட்டாக சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சரசு பசிக்குதுன்னு சொல்லி 2 வடை வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரோமா கொஞ்சம் தாங்க சாப்பிட்டு. இந்த சென்னை ட்ரிப்புக்கு எல்லாம் வரதா தாங்க பிளானாக இருந்துச்சு. கடைசி நேரத்தில் எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை நான் முடிச்சிடறேன், பிரசித்தியா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்றேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க லாஸ்ட் மினிட்ல. அதனால அவங்க 2 பேர்த்தையும் விட்டுருந்தாங்க. லாஸ்ட் மினிட்னால நாங்கள் டிக்கெட்ஸ் எதுவுமே கேன்சல் பண்ணிங்க. மொத்தம் 5 சீட்டில் எங்களுக்கு விண்டோ சீட்டாக பார்த்து நாங்கள் 3 பேர் செலக்ட் பண்ணி உட்காந்துட்டோம். ரோமா எனக்கு தான் ஜன்னல் சீட்டுன்னு. காரில் உட்காந்துட்டு எப்போ ட்ரெயின் கிளம்புமா, எப்போமா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கொஸ்டின் பண்ணிட்டு தான். அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெயின் கிளம்புனா ஒரு 20 minutes ஸ்டீரிங் கூட தாங்கல. அம்மா பிள்ளைங்க ஜம்முன்னு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எப்போ போல தூக்கம் வரதுனால ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுறது. கொஞ்சம் நேரம் கழிச்சு சரசு எந்திரிச்சா. எந்திரிக்கிறப்ப மணி 11. ஃபுட்டெல்லாம் போயிடுச்சு. அதனால் ஆளுக்கு ஒரு சூப் வாங்கி குடித்தோம். அதுக்கப்புறமேட்டு சமோசா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருந்தோம். ரோமோ அப்பா எங்க? ரோமோ ரோமோ அப்பா வந்துட்டாரு. நான் பயந்துட்டேன். நீனு உனக்கு தெரியுமா? என்ன தெரியும்? அப்பா இங்க அப்பா இங்க உளுந்தடிச்சுக்க மண்டை உடனே மாவான இந்த ஸ்டேஷன்லேயே போன ஸ்டேஷன்லேயே இறங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நம்ம பேசாம இது திருச்சி தான் போகுது, திருச்சி போயிடும் அப்படின்னு. அப்பா விட்டுட்டு எப்படி போகிறது அப்படின்னா நான் சொன்னேன், அப்பாவோட ஃபோனு என்கிட்ட தான் இருக்கு, கால் பண்ணுன்னா அப்பாவோட ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது, உன் ஃபோன் அப்பாட்ட இருக்கான்னு கேட்டேன். என் ஃபோனும் என்கிட்ட தான் இருக்குன்னு. உடனே நான் வந்து அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணேன். இவளுக்கு கண்ணை விட்டுட்டு நீ சிரிச்சிட்டு இருக்கான். அப்பா விட்டுட்டு போக மாட்டாரு அப்படிங்கிறான். கேட்டுக்கோ, அப்பா விட்டுட்டு போக மாட்டேன். சரி, நாங்கள் திருச்சி போகிறோம், நீங்கள் வந்து சென்னை போயிருங்க. எனக்கு போர் அடிக்குது. ஓ, இந்த காலத்து பிள்ளைங்களாம் ப்ராங்க் பண்ணால் நம்ம தான் ப்ராங்க் ஆகிடும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து விடிய இதை தான் ஒட்டிகிட்டு இருந்தியா அப்படின்னு வந்து ஒரு படத்தில் விவேக கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இதுவும் இல்லை. அந்த மாதிரி நான் வந்து இதான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டு 2:30 மணி வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து ஃபேக் நெயில்ஸ் கிடையாது, என்னோடய ஓன் நெயில்ஸு. அதுதான் அவ்வளோ வளர்ந்து கிடக்கு. அது நெயில் பாலிஷ் அடிக்காமல் ஒன்றும் அடிக்காமல் சுற்றிட்டு இருந்தேன். சரி, நம்ம வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறோம், நிறைய பேர்த்த பார்க்க வேண்டியது இருக்கும், பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நெயில்ஸ் எல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெயில் பாலிஷ் அடிச்சிருக்கேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. A few moments later. சென்னை வந்து நாங்கள் மதியானம் எத்தனை மணிக்கு சார் சிரிச்சாலும் வீட்டுக்கு 1 மணிக்கு வந்துட்டோம். 12 மணிக்கு இறங்குனது வீட்டுக்கு வந்து 1 மணி ஆயிடுச்சு.
வந்து சாப்பிட்டு படுத்தது மட்டும்தாங்க தெரியும். நாங்கள் எந்திரிக்கிறப்ப மணி 7 மணி ஆயிடுச்சு. அவ்வளோ தூக்கங்க. திருச்சியில் தேங்கி வச்ச தூக்கம்லாம் சென்னையில் வந்து தூங்கி எந்திரிச்சாச்சு. இப்போ நான் அம்மு பிரசித்தியான்னு நான் அம்மு சரசு ரோமா 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போகிறோம் சென்னையில். இந்த ஷாப்பிங் முடிஞ்சப்பாடே காணோம். ஒவ்வொன்றா நம்ம ஷாப் பண்ணி தேடிக்கிட்டே இருக்கோம். வீட்டுக்கு தேவையானது இங்கே கிடைக்கும், அதையும் நம்ம சுற்றிக்கிறோம். வீட்டுக்கு போகிற ஷாப்பிங் வந்து மைண்டில் மாறவே மாட்டேங்குது. இது வாங்கலாம் அது வாங்கலாம் தோணிக்கிட்டே இருக்கு, அதையும் சேர்ந்து பண்ணிக்கலாம். ரோமா பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கா. அவங்க அக்கா இப்படி தான் பண்ணுவா, வீடியோ பேசுகிறப்பெல்லாம் எது வேணுமோ சொல்லிகிட்டே இருப்பா. அதே மாதிரி இப்பெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ கிளம்புனோடனே கிளம்பலாம். குழந்தைகளெல்லாம் கிளப்பி விட்டாச்சு. கிளம்பி வெளில போகிறப்ப மணி என்ன சொல்லு 8:30 ஆச்சு. கடை மூடுவாங்கன்னு தெரியல. இப்போ வந்து நரேனோட அக்கா வீட்டுக்கு போய் அவங்க ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் செஞ்சுருக்காங்களா, அது எப்படின்னு டேஸ்ட் பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு தான் ஷாப்பிங் போகிறோம். ஹாப்பியா தக்ஷி? ஹாப்பியா? மித்ரன் வந்து நாங்கள் கிளம்புறது தெரியாமல் விளாண்டுட்டு இருந்தோம், அதனால அவனை மட்டும் விட்டுட்டு வந்துட்டோம். தக்ஷி வந்து செம்ம ஆர்வமாக கிளம்பிட்டா. என்ன பிரச்சனைனா மணி 8:40 ஆயிடுச்சு. கடை இருக்குமான்னு வேற தெரியல. கடை இருக்கும், பட் நம்ம பார்க்குற மாதிரி ஐட்டம்ஸ் என்ன வாங்குறதுன்னு தெரியல. கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நம்ம முன்னாடியே கிளம்பி இருக்கணும். எனிவேஸ் நம்ம நல்லதாக ஒரு பொருளை வாங்கிடுவோன்ற நம்பிக்கையோட ஆட்டோவை பிடிச்சி நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். நம்ம கடை இருக்குமா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டே போனோம். 9:10 தான் ரீச் ஆனோம். பட் சரவணா ஸ்டோர்ஸில் சில்வர் செக்ஷன் அந்த டைமில் ஓப்பன் ஆகிடுச்சுங்க. நாங்கள் என்ன வாங்கணுமோ அதை டிஸ்கஸ் பண்ணி பார்த்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சரசு ஏதாச்சும் அது நம்ம சின்ன வயசில் விளையாண்ட சொப்பு சாமா கிச்சன் செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வரில் இருந்துச்சு. அது எல்லாமே அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. தக்ஷிகாவும் ரோமாவும் செம்ம ஃபன் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு டிஸ்டர்பே பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க. அதனால் வந்து 8வது மணி, அப்போ மணி 9:45 இருக்கும். அவங்களுக்கு மட்டும் போய் சிக்கன் பீஸா வாங்கி கொடுத்தோம். 2 பேருமே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து 9:30 மணி ஆயிடுச்சு. கடை மூடிடுன்னு நினச்சோம். பார்த்தா கடை ஜேன்னு இருக்குது. இன்னைக்கு சாட்டர்டேனால நல்லா ரஷ் இருக்கும் போல். இன்னும் வந்து கடை மூடுற மாதிரியே தெரியல. 10-11 மணி வரையும் இருக்கும். நான் அம்மு அப்படியே நான் வந்து போயிட்டுருக்கோம். 2 திங்ஸ் வாங்கிட்டோம், பாக்கியெல்லாம் இன்னும் வாங்க வேண்டியது இருக்குது. The next day. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேமியா ஆம்லேட்டுன்னு ஒன்று செய்கிறாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குமாம்மா. நிறைய அம்மா வந்து எங்களுக்கு செஞ்சு தரேன்ருக்காங்க ஆண்டி. அதில் வந்து மைதா மாவு ஆண்டி, மைதா மாவு 1 ஸ்பூனு, முட்டை, அதுக்கப்புறம் இந்த சேமியா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே கலந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு தோசை பேட்டர் ரெடி பண்ணி நெய்யில் வதக்கி போடணுமா ஆண்டி? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா நெய்யில் வதக்கி போடணும். இதோட சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாட்டுக்கோழி குழம்பு, இட்லி. சேமியா, முட்டை இதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் நெய்யில் போட்டு தான் வதக்கணும். அப்படி தான் ஆண்டி? வேறு எதில் போட்டு வதக்கினா நல்லா டேஸ்ட் இருக்காதா? இது காலையில் 2 சாப்பிட்டாவே வயிறு ஃபில்லாகும் போல். அந்த அளவுக்கு உள்ள ஃபுல்லாக இந்த நம்ம ஆல்ரெடி சைனீஸ் ஆம்லேட் ஏதோ ஒரு ஆம்லேட் நான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இந்த திருப்பதி எப்படி திருப்புவீங்க? அப்படியே போட்டு திருப்பி எடுத்து தோசைக்கல்ல போட்டு நம்ம ஆம்லேட் ஊற்றுறோம்ல அந்த மாதிரி தான் வரும். அதே போல் ஊற்ற வேண்டியது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ரெடி. இதான் 4 முட்டை போட்டேன். 1 பாக்கெட் சேமியாக்கு 4 முட்டை, கொஞ்சோண்டு மைதா. கொஞ்சம் தான் மைதா, நிறைய போடக்கூடாது. சும்மா அந்த பைண்டிங் கோசம். அவ்வளோதான். இதே மாதிரி வந்து தோசையில் ஊற்றி எப்பயும் போல் திருப்பி விட்டால் ரெடி. எப்படி இருக்குன்னு சரசு சாப்பிட்டு உங்களுக்கு சொல்லுவாள். சரசு இதை ஆல்ரெடி சாப்பிட்டாலும் தெரியல. ஆனால் கரெக்டாக இது வேணும்னா சாப்பிட்ருக்கால இல்லை அம்மு சொன்ன கேட்டாலும் தெரியும். சரசு என்ன ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி ரெடியாக இருக்கிற? தேங்க்யூ. ஆனால் ஏர் ஹோஸ்டஸ்லாம் இப்படி சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் டீசெண்டாக சாப்பிடுவாங்க. எப்படி இருக்கு? இதுக்கு பேர் இந்தி சொன்னா நான் இந்தி சட்டாவே சாப்பிட்டு. சரி, இது பேர் என்னப்பா? இது வந்து முட்டை சேமியா, சூப்பராக இருக்கு. ஆல்ரெடி சரஸ் சாப்பிட்ருக்கா. இதில் ரெசிபி கேட்டால் எப்படி செய்யுதுன்னு ஆண்டி வந்து சரஸுக்காக செஞ்சு கொடுத்துட்டாங்க. அம்மு வச்ச நாட்டுக்கோழி குழம்பு அது எப்படி இருக்கு? அவ்வளோ சூப்பராக வச்சிருக்காங்க. ரோமா எப்படி இருக்கு? ரோமா மித்ரன் சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டேன்? சரி, நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரோம். பாய். ரோமாவா கிளம்பலாம்? ஓகே. காலையில் சூப்பராக அம்மா வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி சரியான டிராஃபிக்காக முறுத்தனால நார்மல் டைம் ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஆகுதுன்னா இப்போ 1 ஹவருக்கு மேலே ஆகுதாம்மா. செம்ம டிராஃபிக்கு. பிரசனா வீடிங்கிருந்து சாலிடாக ட்ராவல் பண்ண 1 ஹவர் ஆகும். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நம்ம ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. மதியம் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாயங்காலம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும். மெயினாக நம்ம வந்தது இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் வந்தோம்.
இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்புறோம். பேக் டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. எனிவேஸ் நல்லா ரெஸ்ட் எடுத்ததுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அம்மா இங்கே சென்ட் ஆஃப் பண்ண வேண்டாம். இன்னும் சரசு கீழே வரல தானே? சரசு ரோமம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் கீழே இறங்கி வருவாங்க. சரசு கூட சேர்ந்தாவே லேட் கமர் தான் சரசு எந்த விஷயத்துக்கும். ரோமா யார் வீட்டுக்கு போகிறோம்? யாரை பார்க்க போகிறோம்? எல்லாரையும் பார்க்க. உங்கள் அக்காங்க யார் இருக்கா? எந்த அக்காங்க இருக்காங்க வீட்டில்? யார் இருக்கா? பிகேப்பா வீட்டில் தெரியல. இப்போதான் சொன்னால் தெரியலன்றான். ஆறா அக்காவா? ரோமாக்கு வளரணும்னு ஆசை. டெய்லி கேட்பா எப்போ நான் பெரிய பொண்ணாவேன், எப்போ நான் பெரிய பொண்ணாவேன். நான் சொன்னேன் நீ பெரிய பொண்ணானே, நான் அப்பெல்லாம் வயசாயிடுவோம், நான் வயசாம அந்த மாதிரி ஆயிடுவோன்னு சொன்னேன்னா உடனே அப்படி அழுகுறாயோ, அம்மா நீ வயசாகவே கூடாதுமா, சாமிகிட்ட நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆட்டோவில் போகிறனால அதெல்லாம் வரிப்படாத, அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ணனும் சொன்னாங்க நான் பார்த்துக்கோலாம் வயசானாலும். தாத்தானு அப்பயே தாத்தானு கூப்பிட மாட்டாலும் அப்பான்னு இவன் நினைச்சுட்டா அப்புறம் வயசாயிட்டா அவன் தாத்தான்னு கூப்பிடணும். அப்பயும் நான் உங்க அப்பா அம்மா தான் கூப்பிட்டேன். 1.5 மணி நேரம் ஆகும்னு அண்ணா சொன்னாங்க. பட் 1 நேரத்தில் எடுத்து விட்டுறாங்களாமா. என் தம்பி வேற ஃபோன் பண்ணிட்டான், இன்னும் கிளம்பல. பட் எனிவேஸ் நம்ம 1 o'clock அங்கே நம்ம ரீச் ஆகிடலாம். ஓகே. சரசு வந்து மதியானம் என்னதான் சாப்பிடலாம் யோசிச்சுட்டு இருந்தா கரெக்டாக பிரசனா வந்து பக்கெட் பிரியாணி போட்டிருக்கான். மட்டன் பக்கெட் பிரியாணி. எந்த கடைப்பா? ஆல்ட்ரீஃப் கூட வந்து சரஸோட ஃபேவரட் சில்லி சிக்கன் லாலிபாப் இன்னும் ஓப்பன் பண்ணல. ரோமாக்கு என்ன அது? நல்லி எலும்பு பிடிக்குமா? ரோமாக்கு ஒரே குஷி. அதே சாப்பிட்டுக்குமா? 65 லாலிபாப்லாம் இருக்கு, சாப்பிடு. இந்த டப்பாக்குள்ள இருக்கு பாப்பா. கொஞ்சம் வைக்கிறேன். எல்லாம் பிரியாணி சாப்பிட்றாங்க, கறி சாப்பிட்றாங்க. நான் வந்து பியூர் வெஜிடேரியன் ஃபோக்கஸில் இருக்கிறேன். அதனால் வந்து நான் பட்டர் நான், ரொட்டி, அதுக்கப்புறம் பன்னீர் டிக்கா மசாலா சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 hours டெஸ்ட்டாக போடுவோம். 7 மணிக்கு நம்ம ஃபங்க்ஷன் கிளம்புறது பிளான். இன்றைக்கி நம்ம எந்த ஃபங்க்ஷன் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாமா வித் பேபிமா, அவங்க பிரதர், அவங்களோட பொண்ணு கல்யாணத்துக்கு தான் போகிறோம். மாமா பேபிமா பிரதர் அவங்களோட பொண்ணு கல்யாணத்துக்கு தான் போகிறோம். மோனா சிஸ்டர் கல்யாணம். எங்கேனா அங்கே கல்யாணம். அங்கே போய் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம திருச்சியிலிருந்து சென்னை வந்திருக்கோம். போய் அட்டன் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன் எப்படிலாம் போச்சு, யாரெல்லாம் அங்கே மீட் பண்ணுறோன்றலாம் அடுத்த vlogல வரப்போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஹோம் வீடியோ இன்னும் நிறையா இருக்குங்க, நிறையா அப்டேட்ஸ் இருக்குது. புதுசாக நிறைய விஷயங்கள்லாம் வாங்கியிருக்கோம். அது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணுறோம். அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். அண்ட் இட்ஸ் மீ விஜய். சரஸ்வதி விஜய். தூங்கிட்டு வரேன், எழுப்பி விடு, கிளம்பி போகலாம்.